இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் புனித யாகப்பருடைய விழாவினை சிறப்பிக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் தூய யாக்கோபு வழியாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் புனிதர் வழியாக நம்முடைய குடும்பங்களுக்கு நிறைய ஆசீரை வழங்க வேண்டி இந்த நேரத்தில் ஜெபித்தவர்களாகவும், இன்றைய நாளிலே நாம் நற்செய்தியை சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இந்த நேரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து இறைவனோடு இணைவோம். இன்று திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவரும் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர வேண்டும், அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டு கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்கள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, சிந்தனைக்குள் செல்வோம். இறுதியாக ஒரு ஜெபத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். இன்னும் நாம் விழா கொண்டாடுகின்ற நபர் அப்போஸ்தலர்களில் ஒருவர், புனித யாக்கோபு. ஆங்கிலத்திலே செயின்ட் ஜேம்ஸ் என்று சொல்லுவோம். ஆக இந்த நபர் இயேசுவோடு வாழ்ந்த காலகட்டம் என்று பார்க்கின்ற பொழுது, கோபம் கொண்ட மனிதர் தாழ்ச்சியுள்ள மனிதராக எப்படி மாறினார் என்பதை சிந்திக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், ஒரு முறை இயேசு தன்னுடைய சீடர்களோடு, அதுவும் குறிப்பாக இயேசு எப்பொழுதும் எல்லா பணிகளுக்கும் 3 சீடர்களை மட்டுமே குறிப்பாக கூட்டிச் செல்வார். பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான். இவர்கள் மூவரையும் தான் அழைத்துச் செல்வார். இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகளிலே இவர்கள் பங்கெடுத்தவர்கள். ஒருமுறை இயேசு இறைவார்த்தையை போதிப்பதற்காக ஒரு ஊருக்கு செல்லுகின்றார். ஆனால் அந்த ஊரில் உள்ளவர்கள் இயேசுனுடைய இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் அங்கிருந்து திரும்புகின்ற பொழுது யாக்கோபு சொல்லுகின்றார், ஆண்டவரே, விண்ணிலிருந்து தீயை வர வைத்து இவர்களை அழித்துவிடும். கோபம் கொண்ட மனிதராக தென்படுகின்றார். அது நான் சொன்ன வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் அவர்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம். ஆனால் இயேசு அமைதி காத்தார். காரணம் என்ன? இயேசுனுடைய பண்பு வித்தியாசமானது. ஒருவர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டு என்பதுதான் இயேசுனுடைய பண்பாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு கண் என்பது இருந்தது. ஆனால் இயேசு அதை மாற்றி அமைக்கின்றார். இயேசுனுடைய சீடத்துவ வாழ்வில் இயேசுவோடு நாம் சீடர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் இயேசுனுடைய பணியை பின்பற்ற வேண்டும். அவர் இங்கே வன்முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மாறாக அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதே வேளையிலே மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? மக்கள் பதவி, பட்டம், உயர்ந்த நிலை என்ற ஒரு எண்ணத்தில் தான் வாழ்வதை பார்க்கின்றோம். ஏன் வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால், பல இடங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை கொல்வதும், பிள்ளைகள் பெற்றோர்களை கொல்வதும், சகோதர சகோதரிகளிடையே ஒருவர் மற்றவரை கொல்லுவதும் என்பது பல நிகழ்ந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், பதவியில் யார் இருப்பது, யார் நாட்டை ஆள்வது, யார் அரசாட்சியில் இருப்பது என்பதற்காக தன்னுடைய சகோதர சகோதரிகள் என்று கூட பார்க்காமல், தன்னுடைய பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல், தன்னுடைய பெற்றோர்கள் என்று கூட பார்க்காமல் கொலைகள் செய்திருக்கின்ற பல கூட்டங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று வரைக்கும் பதவிக்காக தங்களோடு இருக்கின்றவர்களை துச்சமென தூக்கி வீசுகின்ற மனிதர்களும் பலர் இருக்கின்றார்கள். அதை போன்று இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். இந்த இரு சகோதரர்களுடைய தாய் யோவான் மற்றும்
யாக்கோபுடைய தாய் இயேசுவிடம் இயேசுவுக்கு அருகில் இருக்கின்ற அந்த இடத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்போ எந்த ஒரு எண்ணத்தில் அவர்கள் கேட்டிருக்கலாம்? ஏனென்றால் 12 சீடர்கள் இருக்கின்றார்கள். இயேசு யாருக்கு வேண்டுமானால் அந்த இடத்தை கொடுக்கலாம். அவர்களை பொறுத்தவரை இயேசு இந்த சமூகத்தில் ஒரு புரட்சியை உருவாக்கி இந்த நாட்டை தன்னுடைய கையகப்படுத்தி நாட்டை ஆளப்போகின்றார். ஆகவே ஆளுகின்ற அந்த அரசுக்கு இவர்கள் அருகிலிருந்து படை வீரர்களாக செயல்பட வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனால் இயேசுனுடைய சித்தாந்தம் என்பது வேறு என்பதை அந்த தாயானவள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை பின்பற்ற வேண்டுமென்றால், என்னுடைய அருகில் இருக்க வேண்டுமென்றால் நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் நீங்கள் குடிக்க தயாராக என்று கேட்கிறார். ஏனென்றால் துன்ப கிண்ணம் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கின்றார். இயேசு எவ்வாறு துன்பப்பட போகின்றாரோ அதே போன்று நீங்களும் துன்புற தயாராக என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் ஆமாண்டவர் என்று சொல்லுகின்றார்கள். இங்கேதான் அவர்களுடைய வாழ்வில் மாற்றம் நிகழ்வதை பார்க்கின்றோம். காரணம் என்ன? கோபத்தில் இருந்த மனிதர்கள் தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக மாறி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் மாற்றம் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இதைத்தான் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்றார். ஆக நாம் இயேசுவை போன்று வாழ வேண்டுமென்றால் நமக்கு அடிப்படையில் தேவை என்னவென்றால் அன்பு. அதைத்தான் குழந்தை தெரசால் சொல்லுகின்றார், நமது இதயம் அன்பு செய்யவே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பு செய்வோம். ஆக மனிதர்களாகிய நாம் சுயநலவாதிகளாக இருந்தாலும் நம்முடைய இதயம் என்பது அன்பு செய்வதற்கு மட்டும்தான். ஏன், நீங்கள் உங்களுடைய வாழ்வை எடுத்து பாருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த காலகட்டங்கள் எது? நீங்கள் உங்களுடைய மனைவி, பிள்ளைகள் அல்லது பெற்றோரை அன்பு செய்த காலகட்டங்களா? அல்லது நீங்கள் அவர்கள் மீது அவர்களோடு சண்டையிட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்த கால நேரங்களா? எந்த நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்று எண்ணி பாருங்கள். ஏனென்றால் அன்பு ஒன்று மட்டும்தான் உங்களுடைய உறவை, உங்களுடைய மகிழ்ச்சியை, உங்களுடைய அமைதியை இரட்டிப்பாக்கும். அதேபோன்று இந்த பணி, இயேசு குறிப்பிடுகின்ற அந்த பணி என்பது இறைவார்த்தை மற்றவர்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். அங்கு செல்லுகின்ற பொழுது பல பிரச்சனைகள் நிகழும் என்பது. இதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுகின்றார், இறைவார்த்தையை எப்போதும் அறிவியுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். ஆக இன்றைய காலகட்டத்தில் இறைவார்த்தை எப்படி மற்றவர்களுக்கு கடத்த முடியும்? நம்முடைய வாழ்வின் மூலம்தான் கடத்த முடியும். ஆகவே தான் சொல்கின்றார், இறைவார்த்தை எப்பொழுதும் அறிவியுங்கள். எப்பொழுதும் எப்படி அறிவிக்க முடியும்? ரோட்டில் பின்னிட்டு இயேசுவை பற்றி அறிவிப்பதா? என்னுடைய வாழ்வின் மூலம் அறிவிப்பது. நான் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும். நான் வாழ்வாக்குகின்ற பொழுது என் வழியாக மற்றவர்கள் இயேசு அறிந்து கொள்ளுகின்றார்கள். தேவைப்பட்டால் அங்கே வார்த்தைகளை பயன்படுத்தலாம் என்பதுதான். அதே போன்று புனித ஆஸ்கார் ரொமேரோ சொல்லுகின்றார், மற்றவர்கள் உங்களை நல்லவர்கள் என சொல்ல வேண்டும் என்று என்ற எண்ணத்தில் எதையும் செய்யாதீர்கள். மாறாக உண்மையிலேயே நல்லவர்களாக, தாழ்ச்சி மிக்கவர்களாக, எப்போதும் நல்ல பணி செய்யக்கூடியவர்களாக வாழ்வதற்கு முற்படுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் பல நேரங்களிலே நாம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஏனென்றால் இன்றைய பார்த்தீர்கள் என்றால் அந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளை இயேசு முன் கொண்டு வருகின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகள் மற்றவர்களை விட நல்லவர்கள் என்று காண்பிப்பதற்கு முற்படுகின்றார். ஆனால் இயேசு இந்த புனிதர் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் காண்பிப்பதற்கு பதிலாக வாழ்ந்து காட்டுங்கள் என்று ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அதை போன்றுதான் வாழ்க்கை என்பது அன்பு செய்வதற்கு. அந்த அன்பு செய்ய வேண்டுமென்றால் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக புனித பிரான்சிஸ் சலீசியார் என்ன சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் பேசி கற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் படித்து கற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் ஓடி கற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் உழைத்து கற்றுக்கொண்டீர்கள். அதே போல அன்பு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு ஒன்று மட்டும்தான் அழியாதது. ஏனென்றால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உங்களுக்கு பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். ஆக பணிவிடை புரிவது மட்டும்தான் வாழ்வினுடைய அடிப்படை. நான் ஒரு வேலையை எடுக்கின்றேன் என்றால், ஒரு தொழிலை செய்கின்றேன் என்றால், அல்லது நான் ஒரு இடத்தில் உழைக்கின்றேன் என்றால், நான் பணிவிடை செய்யக்கூடிய நபராக இருக்க வேண்டும். நான் பணிவிடை செய்யக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்றால் எனக்குள் அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருந்தால் மட்டும்தான் தாழ்ச்சியும் பணிவிடையும் செய்யக்கூடிய அல்லது வாழக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம், நான் எத்தகைய ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஜெபிப்போம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்களும் பல நேரங்களிலே யாக்கோபனுடைய தாயை போன்று சுயநலம் கொண்டவர்களாக வாழவும்,
அதே வேளையிலே பதவி, பட்டம், போதை போன்றவற்றை எங்களுடைய வாழ்வின் அடித்தளம் என்று நினைத்து அதுவே மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று தவறான ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களை ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, அன்புள்ளம் கொண்டவர்களாக, அமைதியில் இளைப்பாறக்கூடியவர்களாக, பிறரை காயப்படுத்தாதவர்களாக, நிறைவாழ்வு வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும், அதுவும் உண்மையே எங்களுடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழக்கூடிய ஆற்றலையும் அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.